Hi everyone, welcome back to Fazna's Kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அட்டகாசமான ஒரு டெசர்ட் ஒன்று தான் பார்க்க போறோம். இது பார்க்கிறதுக்கு மட்டுமே இல்ல, சாப்பிடுறதுக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இது டேபிள் அரேஞ்ச்மென்ட் எனி ஒகேஷன்ஸ்க்கு டேபிள் அரேஞ்ச்மென்ட்க்குலாம் சூப்பர்பான ஒரு டெசர்ட் உண்டு. இதுதான் பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு சொன்னா அந்த ரெட் பாரை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1 லிட்டர் ஹாட் வாட்டர் எடுக்க போகிறோம். 1 லிட்டர் ஹாட் வாட்டர் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு 500 ml 2 கிளாஸ் அதுதான் ஊற்றிருக்கிறேன். இப்போ அதுக்கு நான் ஒயிட் கலர் அகரகர் பேக்கெட் சூஸ் பண்ணேன். அகரகரில் எனி கலர்ஸ் வரும், ஆனால் இந்த டெசர்ட்டுக்கு நீங்கள் ஒயிட் கலர் தான் எடுக்கணும். அதனால் நீ ஒயிட் கலர் சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பேக்கெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை ஆட் பண்ணிடலாம். அதோட ஆட் பண்ணி டக்குன்னு கரைச்சி விட்டுறலாம். இது பார்த்திங்கன்னா சரியான ஈஸியான ஒரு ரெசிபி, வெரி சிம்பிள். ஆனாலும் நீங்கள் இப்போ இது ஒரிஜினலாக நீங்கள் இந்த பவுடர் இல்லாமல் ஒரிஜினல் அந்த சைனா கிராஸோ இல்லை சொல்லுவாங்க கடல் பாசின்னு சொல்லுவாங்க, அதை எடுத்து செய்ய போனீங்கன்னா அது கரையை வச்சு அதை கொதிக்க வைக்கிறதுக்குள்ளேயே அவ்வளோ டைம் எடுக்கும். இது வெரி சிம்பிள் ஸ்டெப்ஸோடையே நாங்கள் வேலை முடிஞ்சிடும். இப்போ இதுக்கு நான் சுகர் 50 கிராம்ஸ் சேர்க்குறேன். அந்த 50 கிராம்ஸோடு சேர்த்து இப்போ நல்லா கொதிக்க வச்சிடலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் மாதிரி கொதிக்க வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா 10 மினிட்ஸ் கொதிச்சுட்டு இப்போ இதை நான் என்ன செய்ய போகிறேன்னா இதில் கொஞ்சம் குவான்டிட்டி எடுத்து, அதாவது ஸ்மால் போர்ஷன் இப்போ இந்த கரண்டின்னு பார்த்தீங்கன்னா இதில் எப்படியுமே ஒரு 5 டேபிள் ஸ்பூன் இருக்கும், 4 to 5 டேபிள் ஸ்பூன். அந்த மாதிரி நாங்கள் ஒரு 3 போர்ஷன் பிரித்து எடுத்துடலாம். எடுத்து 3 போர்ஷனுக்கு 3 பிடிச்ச கலர் ஏதாவது 3 கலர் சேர்த்து நாங்கள் அதை செப்பரேட் பண்ணி வச்சிடலாம். இப்போ பேலன்ஸ் ஆகிருக்கிற மிக்சரில் நாங்கள் 1 கப் மில்க்மெய்ட் ஆட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கொஞ்சம் ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. அதை ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு சுகர் 200 கிராம்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன் நான். அதாவது முதல் 50 கிராம்ஸ், இப்போ 200 கிராம்ஸ், ஆல் டுகெதர் 250 கிராம்ஸ் டோட்டலாக உங்களுக்கு தேவை இதில். ஆனால் இதில் சுகர் எல்லாம் போடுறது வீடியோவில் கேப்சர் ஆகிடும். ஸோ நீங்கள் அதை மைண்டில் போடுவேன். நீங்கள் 250 கிராம்ஸ் எக்ஸாக்டாக எடுத்தால் கணக்காக இருக்கும். இப்போ இதில் ரோஸ் எசன்ஸ் ஃபியூ ட்ராப்ஸ் அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ ரோஸ் எசன்ஸ் சேர்த்துட்டு அதை நாங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணி அதை கொஞ்சம் வச்சிடலாம் கூல் டவுன் ஆகிறதுக்கு. இப்போ அடுத்த சைடில் நாங்கள் ஏற்கனவே எடுத்து வச்சுக்கலாம் 3 போர்ஷனுக்கும் நான் கலர் ஆட் பண்ண போகிறேன். நான் எடுத்துக்கிற கலர் பார்த்திங்கன்னா ரெட், அதுக்கப்புறம் பர்பிள், அதுக்கப்புறம் க்ரீன், 3 கலர்ஸ் நான் எடுத்துருக்கிறேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆறி இருக்குது இந்த மிக்சர். இப்போ இதில் வெனிலா 1 டீஸ்பூன் மாதிரி சேர்த்துருக்கிறேன். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ எங்கள் 5 to 10 மினிட்ஸில் எனக்கு ஆல்மோஸ்ட் இது ஒரு 6 மினிட்ஸில் எனக்கு செட் ஆயிடுச்சு. இப்போ இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் க்யூப்ஸ் மாதிரி. இதே மாதிரி எல்லா கலர்ஸையும் கட் பண்ணிடலாம்.
இப்போ எங்களோட ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ ஒரு ட்ரேயில் எல்லா கலர்ஸையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். இந்த டெசர்ட் எங்கள் வீட்டில் பண்ணணும்னு சொன்னால் அது செட் ஆகி அடுத்த நிமிஷமே காண கிடைக்காது, எல்லாமே முடிஞ்சிடும். அந்தளவுக்கு ஃபாஸ்ட் மூவிங் டெசர்ட் எங்கள் வீட்டில் இது. இப்போ எங்களோட மில்க் மேட் மிக்சரை இதில் மெதுவாக ஊற்றிடலாம். ஸ்பீடாக அப்படி ஃபுல்லாக ஊற்றிடாமல் ஸ்லோவாக ஊற்றிட்டு இதை இனி அப்படியே ஃப்ரிட்ஜில் செட் பண்ண வைக்க வேண்டியது தான். பார்த்தீங்கன்னு சொன்னால் இது பார்த்துட்டு இருக்கும்போதே செட் ஆகிடும். அப்படின்னு சொன்னால் மினிமம் ஒரு 30 மினிட்ஸில் எங்களுக்கு செட் ஆகிடும். அதுக்கப்புறம் நாங்கள் எங்களுக்கு தேவையான அளவு க்யூப்ஸ் கட் பண்ணி சாப்பிட்லாம். இப்போ இதே சப்போஸ் நீங்கள் இப்போ ட்ரேயில் ஊற்றாமல் சின்ன சின்ன மோலில் கூட ஊற்றினாலும் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். சின்ன குட்டீஸுக்கு அந்த மாதிரி கொடுத்தா விரும்பி ஆசையாக சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி என்னோடய சேனலோட க்ரோத்துக்கு சப்போர்ட்டிவாக இருங்க. மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, ஒரு கமெண்ட் ஒன்று பண்ணிவிடுங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, this is Fazna. Take care. Bye bye.